இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட்டாக அவர் கவர்மெண்ட் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க எம்எல்ஏ அவர் திரு எஸ் காமராஜுக்கு நான் லெட்டர் டைப் பண்ணி அனுப்பி அவர்கிட்ட என் கையெழுத்தையும் போட்டு அவர் கையெழுத்தையும் போட்டு அரௌண்ட் 6:30 6:45 இதை கையெழுத்து போட்டு செக்ரட்டரிட்ட கொடுத்து அனுப்புறாரு பாண்டிச்சேரியில இருந்து. இது வந்து இங்க ரீச் ஆகிறதுக்குள்ளார இந்த டிவி சேனல்ஸ் ஐ சா தட் forgery this thing is coming out. நான் இமிடியேட்டா கவர்னர் அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து இந்த ஒரிஜினல் லெட்டரை வந்து கொடுத்துருக்கேன். காப்பியை கொடுத்துட்டு இன்னொரு காப்பி எடுத்து வரேன். எனக்கு ஒன்று இது வந்து ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கணும், குதிரை பேரமாக இருக்கணும், இல்லை எங்கள் எம்எல்ஏக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டுறாரு, இல்லை எடுக்காத மாதிரி அது ஃபோனை பிடிங்கி வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் ஃபோனை ரீச்சபிளாக இல்லை, நாட் ரீச்சபிளாக இல்லை அது ஃபோர்ஜரியாக இருக்கணும். ரெண்டு தான். அதான் கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன், இதை வந்து சீரியஸ் அலிகேஷன், நீங்கள் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி. தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு. ஆனால் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கல. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. என்டிஏ கான்ஸ்டிடியூன்சி வந்து அப்படி இருக்கிறப்ப இன்னும் அவருக்கு எதிராக போட்டிக்கிட்டு ஜெயித்த எங்க எம்எல்ஏ வந்து அங்க மன்னார்குடியில தாவேக்காவையும் திமுகவும் எடுத்து தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. மக்கள் வந்து அங்க அமமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி இவரு இந்த தூய சக்தி, நான் வந்து ஒரு தூய்மையான கவர்மெண்ட் சொல்லுவேன்னு சொல்லிட்டு முதல் நாளே இப்படி ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுறது சரியா? எங்க எம்எல்ஏ தானா வந்து சப்போர்ட் கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டேன் நானா இருந்தா. ஏன்னா he won in another symbol and he is in another கூட்டணியில இருக்காரு. தாவேக்கா தான் பண்ணிருக்க முடியும். இப்ப தாவேக்காவுக்கு வேற யார் பண்ணிருக்க முடியும்? விஜய்க்கு சார்பா ஆதரவா லெட்டர் வந்திருக்குன்னா யார் பண்ணிருக்க முடியும்? ரோட்ல போற ராமசாமி பண்ணிருப்பானா இல்ல குப்புசாமி பண்ணிருப்பானா?